ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து இந்திய விமானப்படைக்கு கூடுதலாக மீட்டியோர் ஏவுகணைகள் வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து இந்திய படைகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ரஃபால் போர் விமானங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் கில் என எதிரியை மிரள வைக்கும் மீட்டியோர் ஏவுகணைகள் வாங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 1500 கோடி ரூபாய்க்கு மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்கும் திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் விரைவில் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனமான MBDA தயாரிக்கும் இந்த ஏவுகணைகள் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தகர்க்கும் வல்லமையை கொண்டது. தாக்குதல் இலக்கு அதிகம் உடைய ஏவுகணைகளுமே இருக்கிறது. ராம்ஜெட் மோட்டார் பொருத்தப்பட்ட ஏவுகணை மாக் 4 வேகத்தில் சீறி பாயும். ஏர் டு ஏர், அதாவது வானத்திலிருந்து வானில் உள்ள இலக்குகளையும் தகர்க்கும் ஏவுகணையாகும். ஏற்கனவே ரஃபால் விமானங்களுக்கு இந்தியா மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்கியிருந்தது. ஆபரேஷன் சிந்தூரில் சீனாவின் PL-15 ஏர் டு ஏர் ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியது. அவை அனைத்தும் வானிலேயே சிதறடிக்கப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நீண்ட தூர இலக்கை தகர்க்கும் வகையில் ஏர் டு ஏர் ஏவுகணைகளை வாங்க இந்தியா தீவிரம் காட்டுகிறது. நீண்ட தூர ஏர் டு ஏர் ஏவுகணைகள் எதிரி எல்லைக்குள் செல்லாமலேயே எதிரியுடைய நிலைகளை தகர்க்க உதவுகிறது. ஏற்கனவே சுகாய் 30 தேஜஸ் விமானங்களுக்காக அஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணைகளின் தாக்குதல் இலக்கை 200 கிலோமீட்டராக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் ரஃபாலின் கரங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மீட்டியோர் ஏவுகணைகள் வாங்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.